நேரத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினா தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்த முடியும். உங்கள் வாழ்க்கை எல்லார் கையிலையும் ஒரு வாழ்க்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாழ்க்கையை நம்ம பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் வச்சுருந்தா அது வீணடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நேரத்தை வீணடித்தா நீங்கள் வாழ்க்கையை வீணடிக்கிறீங்கன்னு அர்த்தம். நேரத்தை பயன்படுத்துகிறீங்கன்னா வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று பொருள். அப்போ நேரத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது முக்கியம். தேவையில்லாத விஷயங்களுக்காக அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நம்ம தேவையில்லாத நோக்கங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். தேவையில்லாத விஷயங்கள் எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனு, பொழுதுபோக்கு, தேவையில்லாத பேச்சு, இந்த மாதிரி ஒரு இலக்கே இல்லாமல், லட்சியமே இல்லாமல் நம்ம நேரத்தை பயன்படுத்துகிறோம் என்றால் நம்ம வாழ்க்கையும் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்குது. தேவையில்லாத நோக்கங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்னா அதன் பொருள் என்னென்னா வாழ்க்கையை வீணடிக்கக்கூடாது என்பதாக பொருள். நீங்கள் உங்கள் நேரத்தை எல்லாத்துக்கும் ஒரு 24 மணி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. 24 மணி நேரம் பொதுவாக எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு ஒரு 24 மணி நேரம், இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 24 மணி நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்கும் போது அவங்க அவங்க வாழ்க்கையை பயனுள்ள வழிகளில் செலவழிக்கிறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பை எல்லாருக்குமே வாழ்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது. பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்வதற்கான, இந்த பூமியில் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பை நம்ம பயனுள்ள வழிகளில் பயன்படுத்த வேண்டும். பயனுள்ள நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்றால் நேரத்தை பயனுள்ள வழிகளில் நாம் பயன்படுத்த வேண்டும், செலவழிக்க வேண்டும். பயனுள்ள நோக்கங்களுக்காக நேரத்தை செலவிட வேண்டும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நேரத்தை இது எல்லாமே தெரியுது, நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்தணுங்கிறது தெரியுது. ஆனால் அது எப்படி? என்னால் முடியலையே, நான் எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத வேலையில் தான் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு ஒரு லட்சியமே உருவாகும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதன் மூலம் நமது வாழ்க்கையை, நமக்கு கொடுக்கப்பட்டுக்கிற வாழ்வதற்கான வாய்ப்பை நம்ம பயனுள்ள வகைகளில் பயன்படுத்தணும். அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்வதற்காக 1.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் நம்ம செய்வதன் மூலம் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள அந்த வாழ்க்கை இருக்குல்ல, வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்துவோம். நேரத்தை பயன்படுத்தும். நேரத்தின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வாழ்க்கையின் முக்கியத்துவமே தெரியும். நேரத்தின் முக்கியத்துவங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அதை அந்த உணரணும், அதற்கான வேலைகளில் இறங்கணும். நேரங்கிறது இப்படி நம்மளை கடந்து போய்கிட்டே இருக்குது, நான் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன்னு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் என்னால் அந்த பயனுள்ள வேலைகளை செய்யணுங்கிற ஊக்கம் ஏன் வரமாட்டேங்குது? என்னுடைய கவனம்லாம் பயனில்லாத வேலைகளில் தான் போகுது. மொபைல் ஃபோனில் எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் தான் பார்க்குறேன், சினிமாவுக்கு அடிமையாக இருக்கேன், இந்த மாதிரி தான் போகுது. என்னால் ஒரு பயனுள்ள ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொண்டு வாழ முடியவில்லை, எனது நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க முடியவில்லை, எனது வாழ்க்கையை பயனுள்ள வகையில் வாழ முடியவில்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? ரொம்ப எளிது, அதை மாற்றிடலாம் ஈஸியாக. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடல் உழைப்பு, உடற்பயிற்சிக்காக தினமும் கண்டிப்பாக 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் செலவழிக்கணும். மகிழ்ச்சியான வழிகளில் அதை கூட சிரமம் இல்லாமல் பண்ணலாம். டெய்லி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் விளையாடுவதற்கு நீங்கள் ஒதுக்குங்கள். விளையாடுவதற்கு இப்போ விளையாட்டு மைதானங்கள் வீட்டு பக்கத்துலலாம் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் உங்கள் தெரிஞ்சவங்க, அவங்க பழகிறவங்க நண்பராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பக்கத்து வீட்டில் இருப்பாங்க. இப்படி அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து எங்கேயாவது ஒரு வாலிபால் கிரவுண்டை உருவாக்குங்க. இப்படி விளையாடுவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்க. காசு போட்டு, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு ஒரு நெட்டு வாங்கி ஒரு பாலையும் வாங்கி போட்டிங்கன்னு வச்சுங்க, விளையாடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிரும். கொஞ்சம் சிரமப்படணும், ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம கொஞ்சம் சிரமப்படணும், கொஞ்சம் மெனக்கெட்டால் தான் அது நடக்கும். அப்போது தினசரி நீங்கள் விளையாடுவதற்கான வாய்ப்பு 1 மணி நேரம் அந்த விளையாட்டின் மூலமாக உங்களுக்கு கிடைக்குது, உடல் உழைப்பு கிடைக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா, அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நடைப்பயிற்சி செய்யுங்க. காலையில் நடைப்பயிற்சி, மாலையில் உடற்பயிற்சி, இதை செய்யுங்க. இதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிப்பதற்கான அந்த தூண்டுதல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இதை மட்டும் செஞ்சிட்டிங்கனாக்கா நீங்கள் உங்கள் நேரத்தை பயனற்ற வழிகளில் செலவழிக்க மாட்டீங்க. அதாவது எதுனாக்கா, தினமும் 1 மணி நேரம் விளையாடணும். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி, அது யோகாசனமாக இருக்கலாம், ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கலாம். அப்புறம் இன்னொரு 1/2 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் நடைப்பயிற்சி, இல்லைன்னா ஓட்டப்பயிற்சி ரொம்ப நல்லது. மெதுவாக ஓடினாலே போதும், வேகமாக ஓடக்கூடாது, மெதுவாக ஓடுங்க. மெதுவாக ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டப்பயிற்சி அல்லது 3/4 மணி நேரம் ஓட்டப்பயிற்சி. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி.
காலையில் உடற்பயிற்சி, மாலையில் ஓட்டப்பயிற்சி அல்லது நடைப்பயிற்சி, அப்புறம் 1 மணி நேரம் விளையாட்டு. இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக உழைக்க கற்றுக்கொள்வீர்கள். அதாவது உழைக்கணும்னு நினச்சிட்டு நம்ம அதுவும் முக்கியம். தொடர்ச்சியாக உழைக்க வேணும். நேரத்தை பயன்படுத்தணுன்னா தொடர்ச்சியாக நம்ம நேரத்தை, அதாவது புதிய ஒரு வேலை முடியுதா, அடுத்த வேலை என்ன, ஒரு புதிய வீட்டுக்கு வந்தால் வீட்டில் உள்ள வேலைகளை செய்யணும். நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம், அங்கே உள்ள வேலைகளை செய்யணும். அலுவலகத்து வேலை வீட்டில் வந்துச்சு, எப்போ பார்த்தாலும் அலுவலக வேலை தான். வீட்டில் வந்தாலும் சரி, அலுவலகத்துக்கு போனாலும் சரி, வீட்டில் நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது. எல்லாமே உழைப்பு தான். நீங்கள் துணி துவைச்சாலும் அது பயனுள்ள உங்கள் துணியை நீங்கள் துவைக்கிறீங்க, அது பயனுள்ள வகையில் உங்கள் நேரத்தை நீங்கள் செலவிடுறீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செலவிடுறீங்கன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு தேவையான உணவை நீங்களே சமைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் பயனுள்ள வகையில் உங்கள் நேரத்தை நீங்கள் செலவிடுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் பயனுள்ள வகையில் நேரத்தை செலவிடுறதுன்னா அதை போய் நீங்கள் ரொம்ப பில்டப் பண்ணி அது பெரிய இது சமைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது உங்களுடைய வேலை தான். நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல, அது மாதிரி தான். அப்போ அந்த உணவை நீங்கள் தானே சமைக்கணும், அப்புறம் நீங்கள் அணிகிற ஆடையை நீங்கள் தானே துவைக்கணும். அப்போது அதெல்லாம் உங்கள் நேரத்தை நீங்கள் பயனுள்ள செலவழிப்பதற்கான வழிமுறைகள். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். உடலுக்கு பயிற்சி தேவை, உடல் உழைப்பு தேவை. அதனால் ஒரு தினமும் மாலையில் 1 மணி நேரம் விளையாட்டு, அப்புறம் 1 மணி நேரம் ஓட்டப்பயிற்சி, அப்புறம் காலையில் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி. இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா, இதை பண்ணாமல் நீங்கள் நேரத்தை பயன்படுத்தவே முடியாது. உடலுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்காமல், உடற்பயிற்சி செய்யாமல் நீங்கள் நேரத்துக்கு உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள அந்த 24 மணி நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்க முடியாது. உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்வதற்கான வாய்ப்பினை நீங்கள் பயனுள்ள வகையில் வாழவே முடியாது. உங்கள் வாழ்க்கை பயனுள்ளதாக அமைய வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையான ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது, அதுதான் உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சியை செய்யாமல் நீங்கள் உங்கள் நேரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, பயனுள்ள வகையில் பயன்படுத்தணும் அப்படின்னா தொடர்ச்சியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு வேலை முடியுது, அப்போ அடுத்த வேலைக்கு போகணும். அடுத்த வேலை இது என்ன, அடுத்தடுத்த வேலை நம்ம திட்டமிட்டு வச்சுருக்கணும். நம்முடைய வேலைகள் என்ன, நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை புதுமையாக இருக்கணும், அடுத்த வேலை புதுமையாக இருக்கும். எல்லாம் நமக்கு தேவையான வேலை தான். நம்முடைய உணவை தயாரிப்பது, வீட்டுக்கு வந்தால் நம்முடைய உணவை தயாரிப்பது, நம்முடைய ஆடைகளை நம்முடைய இருப்பிடத்தை தூய்மை செய்வது, அப்புறம் வீட்டுக்கு நீங்கள் ஏதாவது படிக்கிறது, எழுதுறது, இந்த மாதிரி அது பயனுள்ள வேலைன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாகவும் அடுத்தடுத்து இந்த வேலை முடிஞ்சிச்சா, ஒரு விளையாட்டு அடுத்த ஒரு வேலையை நீங்கள் பார்க்கணும். அடுத்து துணி துவைச்சிட்டோமா, அடுத்து சமைக்கணும். அந்த வேலையிலேருந்து இந்த வேலை புதிதாக இருக்கிறது. இப்படி நீங்கள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள நேரத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவழிக்க வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக உழைக்க வேண்டும். அதற்கு தேவை உடற்பயிற்சி. உடற்பயிற்சி செய்யாமல் நேரத்தின் முக்கியத்துவத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. உடற்பயிற்சி செய்யாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயனுள்ள வகையில் வாழ முடியாது. அதனால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் உங்களுடைய நேரத்தை பயனற்ற வகையில் தான் செலவழிப்பீர்கள், பயனுள்ள வகையில் செலவழிக்க மாட்டீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் உடற்பயிற்சி செய்யாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது. உடற்பயிற்சி செய்வதால் உங்கள் வாழ்வில் நடக்கிற மாற்றங்களை உணருங்கள், கண்டுபிடிங்க, கவனியுங்க. அப்போ தான் உடற்பயிற்சி செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், உடற்பயிற்சி செய்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றம் நடக்குது, எப்போதும் போலவே வாழ்ந்துட்டு இருக்காமல் உடற்பயிற்சி செய்வதால் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மற்றவங்க எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை அனுபவங்களில் எப்படி அந்த மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்லாம் நீங்கள் பார்க்கணும். பார்த்தா தான் உடற்பயிற்சி செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உடற்பயிற்சி செய்வதே அப்போ தான் அது தவிர்க்கவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற முன்னேற்றங்களுக்கு அந்த உடற்பயிற்சி எந்த அளவுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும். உடற்பயிற்சி செய்யாத போது நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தீங்க, உங்களுடைய தினசரி வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கும்போது ஓஹோ இவ்வளோ முன்னேற்றம் இருக்குது, உடற்பயிற்சி செய்கிறதால தான் இது சாத்தியமாகியது. அதனால் நீங்கள் அந்த உடற்பயிற்சி செய்யாமல் உங்களால் அப்புறம் இருக்கவே முடியாது. நீங்கள் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால், முன்னேற வேண்டும் என்கிற அந்த விருப்பம் உண்மையாக இருந்தால் அப்புறம் நீங்கள் உடற்பயிற்சி செய்து தான் ஆவீங்க. அதனால் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். உடற்பயிற்சியை கட்டாயப்படுத்தணும். மக்களுக்கு அதை கட்டாயப்படுத்தணும். அந்த மக்கள் முன்னேற வேண்டுமென்றால், ஒரு நாடு முன்னேற வேண்டுமென்றால், நாட்டில் வாழ்கிற மக்கள் அனைவருமே உடற்பயிற்சி செய்வதை உறுதி செய்ய வேண்டும். அப்போது என்ன பண்ணோம்னா, கட்டணம் இல்லாத உடற்பயிற்சி கூடங்கள், ஒரு 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், 50 பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், இப்போ ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கட்டணம் இல்லாத உடற்பயிற்சி கூடங்களை நிறுவ வேண்டும் நிறைய. அப்போ தான் ஒரு நாடே முன்னேறும், மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும்.
அப்போது வந்து கண்காணிக்கணும். அதை மக்கள் வந்து உடற்பயிற்சி செய்கிறாங்களா, யாராவது உடற்பயிற்சி செய்யாமல் வாழ்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணித்து அவர்கள் உடற்பயிற்சி செய்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் அரசாங்க சலுகைகள் கிடைக்காது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் தினமும் விளையாண்டு ஆகணும். 1 மணி நேரம் விளையாண்டு ஆகணும், கண்டிப்பாக விளையாடணும். விளையாடாமல் யாரும் இருக்கக்கூடாது, விளையாடாதவங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு அந்த பொறுப்பெல்லாம் அந்த போலீஸ் கூட ஒப்படைக்கலாம். யாராவது விளையாடாமல் இருக்கீங்களா, யார் மேலாவது புகார் கொடுக்குறீங்களா, யாராவது விளையாடாமல் இருக்காங்க, இவர் வந்து விளையாடவே வரமாட்டேங்கிறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கணும். இவர் வந்து விளையாடவே வரமாட்டேங்கிறாரு, இவர் உடற்பயிற்சி செய்யவே மாட்டேங்கிறாரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா நீச்சல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு, தினமும் 1 மணி நேரம் நீச்சல் அடித்து குளிப்பதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கணும். நீச்சல் குளங்களை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் மனித வாழ்க்கை தரம் உயரும், முன்னேற்றம் ஏற்படும், மக்கள் முன்னேறுவாங்க, வாழ்க்கை தரம் உயரும், ஒரு நாடே முன்னேறும், ஒரு நாடே மகிழ்ச்சியாக இருக்கும், அப்படியே ஆனந்தமாக இருக்கும். ஒரே மகிழ்ச்சி வெள்ளத்தில் அவ்வளோதான் நினைஞ்சிருவாங்க.